மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசிக்காரங்க யாரையுமே அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டீங்க. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனைவரையுமே நீங்கள் நம்பி ஏமாந்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதனாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாரையும் நம்பக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. மனிதர்களிடம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை வைத்தே பழகுவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் அதை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு, கண்களை கலக்கக்கூடிய அளவுக்கு சில துரோகங்களும் சில ஏமாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனால் உங்களின் அந்த பாதுகாப்பு கோட்டையை தாண்டி ஒருவரை நீங்கள் ஆழமாக நம்பிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய உயிர் சாவியை அவரிடம் கொடுத்து விடுவீங்க. யாரையும் உங்களுடைய மனதிற்குள்ள நீங்க வரவிட மாட்டீங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை துணையவோ, உங்களுடைய காதலியவோ, உங்களுடைய காதலனையோ, உங்களுக்கு பிடித்த ஒரு நண்பரையோ நீங்க மிகவும் வேண்டாம் என்று விலகி போனாலும் அவர்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு நட்பு வட்டாரமானது அதிகமாகி விட்ட பிறகு அவர் உங்களுடைய மனதிற்குள்ள வந்து விட்டார் என்றால் அவரை நீங்கள் உயிராக நினைத்து உங்களுடைய மனதிற்குள்ள எதையுமே வைத்துக் கொள்ளாமல் ஒரு பூட்டு போல உங்களுடைய மனதை ஒரு பூட்டு போல நினைத்து அந்த ஒரு சாவியை அந்த ஒரு மனிதரிடம் நீங்க கொடுத்து விடுவீங்க. அப்படி நீங்கள் கண்மூடித்தனமாக உங்களுடைய அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கையை விதைத்த ஒரு நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை தேடி கொடுத்திருப்பார். நீங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த ஒரு துரோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா நடந்திருக்கும். உங்களிடம் எல்லா ரகசியங்களையும் கேட்டு வாங்கிவிட்டு மிக சரியான நேரத்தில் உங்களுக்கு எதிராக பிறரிடம் வதந்திகளை பரப்புவது அல்லது தொழில் ரீதியாக உங்களை வீழ்த்திவிட்டு ஓடுவது போன்ற காரியங்களை ஒரு சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருப்பார்கள். வெளியில் இருப்பவர்கள் ஏமாற்றியதை விட என் மனிதன் அல்லவா இவன் என்று நீங்கள் உருகிய அந்த ஒரு நெஞ்சமே குளிப்பறித்த போது உங்களுடைய இதயம் சுக்குநூறாக உடைந்திருக்கும். வேறு யாராவது உங்களை காயப்படுத்தியிருந்தால் கூட எதுவும் உங்களுக்கு தெரிந்திருக்காது. நீங்கள் முழுமைக்கும் யாரை நம்பினீர்களோ அவர்களே உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்ததுதான் மிகப்பெரிய அளவுக்கு உங்களால் மறக்க முடியாத ஒரு துரோகமாக இன்னும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய காதலிலும் உங்களுக்கு தாமதமான ஒரு ஏமாற்றமானது கிடைத்திருக்கும். உங்களுடைய காதல் என்பது ஒருபோதும் சாதாரணமான ஒரு ஈர்ப்பு மட்டும் கிடையாது. அது ஒரு அசைக்க முடியாத ஒரு அர்ப்பணிப்பு. ஒருவரை நேசித்தால் அவருக்காக எதையும் செய்ய துணியக்கூடிய ஒரு மனம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு எப்போதுமே இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய அத்தனை எதிர்கால கனவுகளையும் அவரை சுற்றியே நீங்கள் எப்பொழுதுமே கட்டமைத்து கொண்டேதான் இருப்பீர்கள். ஆனால் காலத்தின் சக்கரம் உங்களுடைய காதலின் ஒரு கொடூரமான தாமதமான ஏமாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி இருக்கும். பல வருடங்கள் உங்களுடன் நிழலாக பழகி உங்களின் அத்தனை உணர்வுகளையும் உழைப்பையும் பயன்படுத்தி கொண்டு இறுதி நேரத்தில் சூழ்நிலை சரியில்லை, பெற்றோர் சம்மதிக்கவில்லை என்றோ அல்லது உங்களை விட சிறந்த ஒரு வசதியான வாழ்க்கை கிடைத்துவிட்டது என்றோ கை கழுவி விட்டு சென்றிருக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். பல வருட வாழ்க்கையை அவரிடம் தொலைத்துவிட்டு இனி நமக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் நின்ற அந்த ஒரு தருணம் உங்களை உள்ளுக்குள்ள ஒரு உயிரற்ற சாபமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி கொடுத்திருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். காதலிலும் உங்களுக்கு ஏமாற்றம், பண நெருக்கடியிலையும் உங்களுடைய வாழ்க்கை சிக்கியிருக்கும். பண விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே மிகவும் கச்சிதமாக நேர்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் நினைப்பீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் நேர்மையாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் நேர்மையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் தான் ஏற்படும். அது போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் மற்றவர்கள் குடும்ப பொறுப்புகளை சுமந்ததாலும் மற்றவங்களுடைய குடும்ப பொறுப்புகளை நீங்க சுமந்ததாலும் கொடுத்த கடனானது திரும்ப வராததாலும் பண நெருக்கடியில் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலில் சிக்கி தவித்திருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டேதான் இருந்தது. மாத இறுதியில் குடும்ப தேவைகளுக்காகவும் அவசர மருத்துவ செலவுகளுக்காகவும் பாக்கெட்டில் பணம் இல்லாமல் யாரிடமும் கை நீட்ட முடியாமல் உங்களின் சுயமரியாதையை காக்க நீங்கள் உள்ளுக்குள்ள பட்ட பாடு வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதது. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதுக்குள்ள நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்து இறுதி நேரத்துல உங்களுக்கு இல்லாம போய்விட்டது. நீங்கள் யாரிடம் போய் மீண்டும் கேட்டீர்கள் என்றால் அடுத்த மாதம் தருகிறேன், நாளைக்கு தருகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒப்பேற்றி கொண்டேதான் இருப்பார்கள். நம்ம பணத்துக்காண்டி சண்டை போட்டா நம்மளை அவங்க என்ன நினைப்பாங்க என்று நினைத்து அந்த ஒரு பணத்தை நீங்க அப்படியே விட்டுருப்பீங்க. வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு என்று கணக்கு பார்த்து சமநிலைப்படுத்த முடியாம பண நெருக்கடியில நீங்க தவித்த நாட்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த தூக்கத்தையும் கெடுத்திருக்கும். பணத்தை வீட்டுக்கும் கொடுக்க முடியாம உங்களாலேயும் செலவழிக்கவும் முடியாம அப்படி ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட நாட்களும் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை. நான் கூறியது இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் தெரிவியுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமாண்ட் வழியாக கேளுங்கள். நான் இதில் ஏதேனும் பொய்
கூறியிருந்தாலோ உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தாலோ என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு காலம், புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போனாலும் கிடைக்காத சில அரிய பெரிய வாய்ப்புகள் நாளை முதல் உங்களுடைய வீட்டு வாசலை தேடி வந்துவிடும். அது வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தின் பார்ட்னர்ஷிப்பாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது உங்களின் தகுதிக்கு ஏற்ற நீங்கள் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வேலை வாய்ப்பாகவும் இருக்கலாம். லஞ்ச பணத்தாலோ அல்லது சிபாரிசு அரசியலாலோ உங்களுக்கு கிடைக்காமல் போன வாய்ப்புகள் அதைவிட பிரம்மாண்டமாக உங்களை தேடி வந்துவிடும். நீங்கள் எப்பொழுதுமே நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். அந்த ஒரு நேர்மைக்கின் காரணமாகவே நீங்கள் நடந்து கொண்ட சில விஷயங்களாகவே வைத்து சில மனிதர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பெயரையும் மதிப்பையும் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய வேலையையும் நிச்சயமா உங்களுக்கு தேடி வாங்கி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தருணம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. இது நிஜம்தானா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய பொருளாதார நிலைமையை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி செல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இயற்கையிலேயே கிரகிக்கும் திறனும் நிதானமும் அதிகமாகவே இருக்கும். நாளை முதல் மாணவர்கள் கல்வியில ஒரு மிகப்பெரிய சாதனையை படைப்பாங்க. கடினமான பாடங்கள் கூட உங்களுக்கு மிக எளிதாகவே புரிய தொடங்கும். போட்டித் தேர்வுகள், நேர்காணல்கள் போன்றவற்றில் நீங்கள் முதலிடம் பிடித்து சாதனை படைப்பீங்க. வேலை பார்க்கும் நபர்கள் தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள புதிய தொழில்நுட்பங்களையும் வாழ்வியல் உத்திகளையும் கற்றுக்கொள்வீங்க. உங்களின் இந்த அறிவு கூர்மையும் நேர்த்தியான திறமையும் உங்களுக்கு ஒரு புதிய அங்கீகாரத்தை உங்களுக்குள்ள பெற்று தேடி கொடுக்கும். உங்களிடம் பணம் இருந்தவரை உங்களால் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்ட வரைக்கும் உங்க கூடவே சில நபர்கள் இருந்திருப்பாங்க. உங்களின் கடினமான காலத்தில் அப்படியே மாயமாக மறைந்த துரோக நண்பர்களால் ஏமாந்த உங்களுக்கு நாளை முதல் ஒரு உண்மையான மனிதர்களின் நட்பு மருந்தாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். உங்களிடம் இருக்கும் பணத்திற்காக வராமல் உங்களுடைய நல்ல குணத்திற்காக உங்களுடன் பழகக்கூடிய புதிய நேர்மையான நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீங்கள் கேட்பதற்கு முன்பே ஓடி வந்து உதவும் ஒரு பலமான ஆதரவு உங்களுடைய ஆதரவு வட்டம் உங்களை சுற்றி உருவாகும். நாம் தனியாக இல்லை, நமக்காகவும் பேச 4 பேர் இருக்கிறார்கள் என்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நட்பு வட்டாரம் உங்களுக்குள்ள கிடைக்கும். எந்த ஒரு செயலிலும் உற்சாகத்தோடு நீங்க செயல்படுவீங்க. எது செய்தாலும் அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உடன் இருப்பவர்களின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைத்து விடுவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் மூலம் அனுகூலமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆனால் தந்தை வழி உறவினர்கள் மூலம் இதுவரைக்கும் உங்களுக்கு கவலைகளும் கஷ்டங்களும் மட்டுமே தான் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அனுகூலம் கிடைக்கும். நீங்கள் காத்திருந்து பாருங்கள். சிறு வணிக தொடர்பான முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். வியாபார பணிகள் மத்தியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடைபெறும். செயல்களில் அனுபவம் வெளிப்படும். மனத்தளவில் புதிய தேடல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இது எல்லாமே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் எல்லாமே மேம்பட்டுவிடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேடல்கள் உண்டாகி உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே நல்ல ஒரு நிலைமைக்கு தேடிக்கொள்வீங்க. எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்று உங்களுக்கே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஏதேனும் கேள்விகள் கவலைகள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை காணவே முடியாது. நன்றி, வணக்கம். கடினமான பாடங்கள் கூட உங்களுக்கு மிக எளிதாகவே புரிய தொடங்கும். போட்டித் தேர்வுகள், நேர்காணல்கள் போன்றவற்றில் நீங்கள் முதலிடம் பிடித்து சாதனை படைப்பீங்க. வேலை பார்க்கும் நபர்கள் தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள புதிய தொழில்நுட்பங்களையும் வாழ்வியல் உத்திகளையும் கற்றுக்கொள்வீங்க. உங்களின் இந்த அறிவு கூர்மையும் நேர்த்தியான திறமையும் உங்களுக்கு ஒரு புதிய அங்கீகாரத்தை உங்களுக்குள்ள பெற்று தேடி கொடுக்கும். உங்களிடம் பணம் இருந்தவரை உங்களால் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்ட வரைக்கும் உங்க கூடவே சில நபர்கள் இருந்திருப்பாங்க. உங்களின் கடினமான காலத்தில் அப்படியே மாயமாக மறைந்த துரோக நண்பர்களால் ஏமாந்த உங்களுக்கு நாளை முதல் ஒரு உண்மையான மனிதர்களின் நட்பு மருந்தாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். உங்களிடம் இருக்கும் பணத்திற்காக வராமல் உங்களுடைய நல்ல குணத்திற்காக உங்களுடன் பழகக்கூடிய புதிய நேர்மையான நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீங்கள் கேட்பதற்கு முன்பே ஓடி வந்து உதவும் ஒரு பலமான ஆதரவு உங்களுடைய ஆதரவு வட்டம் உங்களை சுற்றி உருவாகும்.
நாம் தனியாக இல்லை, நமக்காகவும் பேச 4 பேர் இருக்கிறார்கள் என்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நட்பு வட்டாரம் உங்களுக்குள்ள கிடைக்கும். எந்த ஒரு செயலிலும் உற்சாகத்தோடு நீங்க செயல்படுவீங்க. எது செய்தாலும் அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உடன் இருப்பவர்களின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைத்து விடுவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் மூலம் அனுகூலமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆனால் தந்தை வழி உறவினர்கள் மூலம் இதுவரைக்கும் உங்களுக்கு கவலைகளும் கஷ்டங்களும் மட்டுமே தான் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அனுகூலம் கிடைக்கும். நீங்கள் காத்திருந்து பாருங்கள். சிறு வணிக தொடர்பான முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். வியாபார பணிகள் மத்தியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடைபெறும். செயல்களில் அனுபவம் வெளிப்படும். மனத்தளவில் புதிய தேடல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இது எல்லாமே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கு